அமர்ந்து காத்திருப்பேன் என் அப்பாவும் சமூகத்திலே. அமர்ந்து காத்திருப்பேன் என் அப்பாவும் சமூகத்திலே. அவர் பேச நான் கேட்பேன், அதுதான் என் ஜெப நேரம். அவர் பேச நான் கேட்பேன், அதுதான் என் ஜெப நேரம். ஜெபத்தை விரும்பும் தேவன். இந்த காலை வேளையிலே எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை தியானித்து கர்த்தரை ஆராதிக்கப் போகிறோம். ஜெபம் என்பது நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு, தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் உள்ள அன்பான உரையாடல். இது ஒரு கடமைக்காக செய்யும் செயல் அல்ல. நம்மை நேசிக்கும் ஒருவரோடு பேசும்போது நேரம் போவதே தெரிவதில்லை. அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த ஆபிரகாம் லிங்கனை இராணுவ தளபதிகள் அதிகாலையில் பார்க்க வந்தார்கள். அப்போது அவர் யாரோடு பேசிக்கொண்டிருப்பதை கேட்டார்கள். அதற்கு பின்பு அவரிடம், நாங்கள் உங்களை முதலில் பார்க்க வேண்டும் என்று நினைத்தோம். அதற்கு முன்பாக தாங்கள் யாரோடு பேசிக்கொண்டிருந்தீர்கள்? யார் எங்களுக்கு முன்பாகவே வந்தவர்கள் என்றார்கள். அதற்கு லிங்கன், நான் என் ஆண்டவரிடம் பேசிக்கொண்டிருந்தேன். நான் சிறுவயதில் மரம் வெட்டி பிழைப்பு நடத்தும் போது அதிகாலையில் ஆண்டவரிடம் ஜெபிக்காமல் யாரோடும் பேசக்கூடாது என்று என் பாட்டி கற்றுக் கொடுத்திருந்தார்கள். ஆகவே ஆண்டவரோடு தான் முதலில் பேசிக்கொண்டே இருப்பேன். கர்த்தருக்கு நாமும் முதலிடம் கொடுக்க வேண்டும். நம் நாட்டை ஆளுகை செய்யும் அதிகாரிகளுக்காகவும், ஆண்டவரை அறியாத மக்களுக்காகவும், அவர்களின் ரட்சிப்புக்காகவும், தேவையில் உள்ள மக்களுக்காகவும், அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களின் ரட்சிப்புக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபம். எங்கள் ஜெபத்தை கேட்கும் தேவனே, உம்மை போற்றுகிறோம், பணிந்து கொள்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.